திராவிட மாடல் ஆட்சி முன்னோடி ராமர் எனவும் பெரியார் அண்ணாவிற்கு முன்பே சமத்துவம் சமூக நீதியை முன்னெடுத்தவர் ராமர் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் ரகுபதி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டே இருந்தார். அப்படியென்றால் உண்மையான குற்றவாளியை அவருக்கு அடையாளம் தெரிந்திருக்குமோ என்றுதான் அவ்வாறு கூறியதாகவும், தனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்வதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என காட்டமாக தெரிவித்தார். பிடிக்கப்படவில்லை என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படின்னா அவர் உண்மையான குற்றவாளி அவருக்கு தெரிஞ்சிருப்பாரோ என்கிற சந்தேகத்துல தான் நான் அதை சொன்னேன். அதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லைன்னு சொல்றார். இப்ப நாங்க பிடிச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்களோட சொல்லியிருக்கோம், வீடியோ ஆதாரம் வெளியிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்கிறத எங்களுடைய சிபிசிஐடி இன்றைக்கு இன்னும் புலனாய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப உண்மையான குற்றவாளி பிடிக்கப்படவில்லைன்னு தினசரி எடப்பாடி சொல்ற போது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி முன்னோடி ராமர் எனவும் பெரியார் அண்ணாவிற்கு முன்பே சமத்துவம் சமூக நீதியை முன்னெடுத்தவர் ராமர் என்றும் புகழாரம் சூட்டிய அமைச்சர் ரகுபதி, 2026 இலக்கை குறிவைத்து இப்போது திமுக பாய தொடங்கியுள்ளது என்றார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம். அதைத்தான் சொன்னேன். குகனோடு சேர்ந்து ஐவரானோம், சுக்ரீவனோடு சேர்ந்து அறுவரானோம், விபீடனோடு சேர்ந்து எழுவரானோம் என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அனைவரையுமே தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த பக்குவம், அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். தொடர்ந்து பேசிய அவர், 2026 தேர்தலில் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் அறுதி பெரும்பான்மையோடு தனி ஆட்சி கட்டில் அமர்வோம், அதே வேளையில் தோழமை கட்சியும் அரவணைத்து செல்வோம் என்றும், மக்கள் தனி மெஜாரிட்டியில் திமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்துவார்கள், யாருடைய தயவும் நம்பி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படாது என்று காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி கொடுத்துள்ளார்.